அப்பா பாதாமலை தான் பாடிங்க பாய் கண்ணே அம்மா அம்மா அப்பா மல்லிகைய முல்லை கொண்டி மலடிய போட்டுட்டீரோ அப்பா கேட்டாங்க பாரிக்காத செவடிய பண்ணிக்கோ அப்பா கண்ணே தந்தையே உங்களுடைய இருவருடைய மகத்திற்கு உங்களுடைய பாடல்கள் அனைவரும் அன்னைக்குரிய வந்தாலும் தாய் தந்தையே ஆகட்டும் கண்ணே மகனே அப்பா கண்ணே அப்பா பசியோடு பட்டினியோடு என் பிள்ளைங்க இருக்கிறீங்க உண்மைதான் அதனால நம்முடைய மாமா வீட்டுக்கு போனா ஆ, நம்ம வேணுங்கிற சாதம் சாப்பிடலாம் அப்படியாம்மா அதுக்குதான் கண்ணே உங்களை கூப்பிட்டேன் கண்ணே என்ன சேகரா தந்தையே அம்மா குணவதி அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க சரி. அதனால வேண்டாம்மா இங்கே இருக்கலாம்னு சொல்றீங்களா அப்பா கண்ணு இவ்வளவு காலமாக அப்பா அரை வயிறும் கால் வயிறு கஞ்சியை குடிச்சுக்கிட்டு தான் வாழ்றோம் எங்க அம்மா தான் சாப்பிடாது கூட தான் வயிறு பட்டினி போட்டு எங்களுக்கு சாதத்தை கொடுக்கறாங்க ஆமா அதனால என் தாய் என்னைக்கும் கெடுக்க நினைக்க மாட்டாங்க உண்மைதான் தன் தாய் வீடு கூட்டு சென்றாள் அம்மா அங்க போனா சாப்பாடு நல்லா கிடைக்குமாமா உங்க மாமமுடி ஆனை கட்டி போரடிக்கிற அழகு பண்ணி வடமதுரை குதிரை கட்டி போரடிக்கிற கோடி பண்ணி வடமதுரை வடமதுரைக்கு போனோம்னா உங்க வயிற்று பசி எல்லாம் உங்களுக்கு மாப்பழா தேன் வாழை என்ன வேணும் உங்க மாம முட்டை அரண்மனையில கொட்டி கிடக்குது சாமி போராடி தங்கம் தந்தையே அம்மாவின் வார்த்தைப்படி நாங்க அம்மா கூடயே போயிட்டு வரோம் 7 பிள்ளைகளையும் நான் மலை போல் நம்பியிருந்தேன் அப்பா விட்டு போக வேண்டாம் இருக்கலாம்னு சொல்லலாம் சொல்லுங்கன்னு பார்த்தேன் சரி ஆனா நீங்களும் அம்மா கூடயே போறேன்னு சொல்றீங்க தேவி பிள்ளைகளை நினைக்காதீங்க தேவியா பசி உயிரை வாட்டுது ஆமாம்மா அதனால பிள்ளைங்களுக்கு என்ன சுவாமி தெரியும் தேவி மன்னா நான் என்னுடைய தாய் வீடு போயிட்டு வர மன்னா தேவியா மன்னன தாய் வீடு சென்று வாரி மன்னவரை தடுப்பிருச்சு பாரு சுவாமி
சொத்துக்கு போவலையா பசியாத்து போற சுவாமி பண்ணவா சொத்துக்காக போவலங்க அதனால நான் சொத்துக்கு போகல, நான் பணத்துக்கோசரம் ஆசைப்பட்டு போகல. இல்ல என் பிள்ளைங்க பசி ஆத்துறதுக்கு நான் போயிட்டு வர மண்ணா. நம்ம இப்படி பேசிட்டு இருக்கின்ற போது யாரோ வாங்க சாமி போலாம். என்ன படம் ஓடிட்டு இருக்கு? என்ன இந்த ஊர் பிள்ளைகளுக்கு ஆகமா கொடுமையா எனக்கு யாரும் இல்லாத பாயா விட்டுட்டு போயிட்டு அம்மா. ஏ கண்ணு ஐயா அள்ளி மலை மேல நான் மொத்த மகள திருத்த வைத்தியர உனக்கு நான் அழகு காசு அடிக்குதுன்னு இந்த சண்டாளி பாவினால அருமாவி எண்ணிருந்தேன். இந்த அருமாவி எண்ணை மறந்து என் கண்ணு விரிச்சாயே என்ன அம்மான்னு விட்டு விட்டு நீ அயன்மதி போனியோ. அது ஒண்ணே ஒண்ணு அம்மா நான் உருவி வளர்த்தேன்டி என்ன ஒண்டியா விட்டு விட்டு நீ உண்மையே மறைஞ்சாயோடியும். உனக்கு தென்னை 200 என் விரிச்சாயி நான் உனக்கு சேர்த்து வச்ச 300. எனக்கு தென்னை நிழலும் இல்ல, நான் பிறந்த சீமையில என்ன திரும்பி பார்ப்பார் யாரும் இல்ல. ஐயோ ஐயோ சாமி, ஐயோ ஐயோ என்ன பண்ணுவீங்க?
தங்கா பொண்ண கூட்டிட்டு போய் நம்ம நாட்டை விட்டு நீ போறன்னு சொன்ன உடனே பாருங்களம்மா, உங்களோடு நம்ம வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாம் அழுது புலம்புகின்றார்களே, இது விட்டு போக வேண்டாம்மா, கண்ணை உனக்கு அளவு சத்தம் கேட்குது. ஆமா தேவி, சொல்லலாமா இது வச்சனமல்ல இந்த யாத்திரை சென்று வாரி இளவு சத்தம் கேக்குதடி நல்ல தங்க. ஒப்பாரி வச்சுக்கிட்டு போறாங்க போவானான்னு சொல்றிய பண்ணா. ஆமா தேவி, நம்ம வீட்டுல இடம் விழுந்து போயிருந்தா எங்க அண்ணன் முடி போகலன்னா நம்ம வீட்டுல இந்த கதி நேர்ந்து முடி சாமி. தேவியா, என் பிள்ளைங்க பச்சை பசி என் பிள்ளைங்க மக்கமாரு கூட்டிக்கிட்டு போயிட்டு வர மாட்டேன் தேவி. எனக்கு தடி போட்டு தடி மறிச்சாலும் இந்த நல்ல தங்கா பிறந்த இடத்துக்கு போயிட்டு தான் வருவேன். அம்மா வாங்க போலாம். ஓரையா மாக்காடி சுத்து மேலே அங்க ஓரையா மாக்காடி சுத்து மேலே நான் சின்ன தான் வந்திருக்கிறேன். இங்க ஒரு இலை உளுந்து போச்சு, மொட்டை அடிக்க வர சொன்னாங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு போறியா? இலவு வீட்டுக்கா? டேய், நானும் 2-3 நாளா உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எதுக்கு? எனக்கு முன்ன முடி வெட்டி விட்டு சர்ச்சு விட்டு போ. இல்ல அங்க 7-8 பேர் இருப்பாங்க. அங்க போய் மொட்டை அடிக்கிறது அது இதெல்லாம் பண்ற வேலையெல்லாம் இருக்குது. மறுபடி வந்து நான் பண்ணி விடுறேன். அதெல்லாம் முடியவே முடியாது. வந்தது வந்துட்டு உன்னெல்லாம் பிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சு விட்டு போ. சரி உட்காரு. தண்ணி வேணுமே? சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஒரு டப்பாவில எல்லாம் மொண்டிட்டு வரதுல்ல. ஐயா நானே அது என்ன 2 இருக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு? இங்க எல்லாம் ஈரமா இருக்குதா? பரவாயில்ல, அங்க விஷம் வந்துகிட்டே இருக்குதா? சீக்கிரம் பண்ணி விடுறா. நேராவது மொட்டை அடிச்சிடுறேன். மொட்டையை தான் அடிச்சுக்கிறேன். ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்கடா. வலிக்குதுடா. அட அருகுட்ட கூலி. இப்படியா மொட்டை அடிப்பாங்க? மெதுவா பண்றான். புது சீப்லாம் வாங்கிட்டு வர மாட்டியா? பரவாயில்ல, இது இந்த மாதிரி கட்டி இருக்குது. இந்த சீப்பு சரி சரி சேவிங் பண்ணி விட்டா பண்றான். மெதுவா தேய்டா. இது பண்ணுங்க. பணம் கட்டினா
அது ஏன் கொடுக்காத அப்படியே வச்சிருக்க? கத்தி எடுத்துக்கிட்டே வரணும். ஏடா, பணம் காட்சி கேட்கறதுக்கு நேரத்தை பாடுறா. கனிமோட விட்டு பக்கம் நின்னுகிட்டு இருந்தியா? ஆமா. அதான் அந்த பண்ணைக்காரர் வந்து சொல்லிருக்காரு, ஏதாவது இடைஞ்சல் பண்ணா ஒண்ணு காலை அறுத்து விட்டுறதா. வேணாண்டா, இங்க பாரு, நான் அந்த பக்கமே போகல. போவாத. சரி சரி, பண்ண வரைக்கும் உன் பொழப்பு போதும், நீ கிளம்பு. சரி சரி சரி. தேவி நல்ல தங்கா, நல்ல தங்கா, நீ போற நின்று போகும்போது நல்ல தங்கா, ஐயோ பாரப்பா, எல்லாம் உண்டாங்க பெரிய பொட்டலிக்க நல்ல தங்கா, கண்ணு மாமா நல்ல தங்கா. அது செய்யணும்னு சொல்றேன். அதோ பாருமா, நம்ம நீ போறன்னு புறப்படும் போது அந்த வழியாக அதோ இளவு வீட்டுக்கு மொட்டை அடிப்பதற்கு ஏறி போயிட்டு இருக்கிறாம்மா, ராஜும் போயிட்டு இருக்கிறாம்மா. இதை கண்டு போக கூடாது நல்ல தங்கா, நமக்கு ஆகாதம்மா நல்ல தங்கா. பட்ட நாசுவனை கண்டு போன என்று போயிடுவான். போக வேண்டாம் கண்ணே, இதெல்லாம் பெரும் சைனம், ஆகாத சைனம் அம்மா. கோயிலுக்கு பாரசாமி தும்ப வந்து யாரையா அவன் தொழிலுக்கு போனாதான் 10 ரூபா சம்பாரிச்சு அவன் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும். ஆமா, அதுக்கோசரம் அவன் போறான். இதெல்லாம் நமக்கு ஒரு சகனமா பற்று. தேவி எத்தனை செய்து சொன்னாலும் நிக்க மாட்டேன்னு சொல்லுகிறாயா. பணி போட்டு தடி போட்டு தடுத்தாலும் இந்த நல்ல தங்கம் என் அண்ணன் வீட்டுக்கு போய் என் புள்ள பசி எல்லாம் தீர்த்துட்டு தான் வருவேன். நல்ல தங்கா, போயிட்டு பண்ணிக்குதுப்பா, மாம்பட்டு போயிட்டு வரப்பா. இத்தனை சைனம் ஆகியும் மன்னன் தாய் வீட்டுக்கு போறன்னு சொல்லிட்டே இருக்கிறான். ஆனா தேவி மன்னா ஐவால் என்னடா பண்ணிட்டு ஐவால் வாரு வாரு வாரு. அங்கே ஒரு அதாவது அதாவது ஒரு காரியத்துக்கு வந்து புண்ணியத்தனம் பண்ண போய்கிட்டு இருக்க. கொஞ்சம் நவர இங்க பாரு இங்க பாரு, வந்ததே வந்துட்டேன். எங்க அப்பனுக்கு அடுத்த வாரம் தேவசம். அப்படி வர்றதா? தேவசத்துக்கு வந்துரு. வேணுங்கிற சாமானத்தெல்லாம் சொல்லு, நான் எழுதி போயிட்டு ஐரு ஐரு உன்னால மயிறு உன்னை நான் எங்கெல்லாம் போய் தேடுறது. மண்ணு கட்டவாளே சூரியன் கெட்ட நின்று பேசுறா, ஜலமும் அதாவது மூஞ்சில அடிக்கிறது. சரி சரி, நாசமா போனவன தீர்த்தம் சாப்பிடுறீங்களா? என்ன தீர்த்தம் வச்சிருக்கிறேன்? தீர்த்தம்னா தெரியாதோ? இங்க பாரு, அதான் தீர்த்தம். அறிவு கட்டவன சரி, ஒரு கட்டிங் தான் கொடுத்துட்டு போறது. பிராமணால பார்த்து அதை இதுன்னு பேசணும்னு வச்சுக்க, பாவம் வந்து சேர்ந்துடும்.
பாவம் வந்து சேர்ந்துரும். சரி, சரி. இங்க பாரு, நான் அங்க போய் ஆ. அந்த அதாவது கர்மகாரியத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் வந்து சொல்றேன்னு ஆஹா. வந்தது வந்துட்டு சொல்லு, நான் போய் கடையில சமாச்சாரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்துடுறீங்களா? என்ன பண்ற தெரியுமா? இங்க பாரு, 9 கலசம், 9 கலசம், 8 வந்து மண்பாட்டத்துல, 1 வந்து பித்தாளையில, ஒரு 4750 ரூபாயில ஒரு வெள்ளி எடுத்துக்கோ, ஒரு கலசம் 4750. ஆமா. அப்புறம் என்ன பண்ற தெரியுமா? கேரளா தேங்காய் 9 காய், நல்லா பெரிய பெரிய காய வாங்கிட்டு வந்துடணும். கேரளா தேங்காய் ஆமா, 9 காய். ஆமா. அது கச்சிதமா கணக்கு போட்டு போடா. கேரளா தேங்காய் 9 காய். 9 காய் வாங்கிட்டியா? அடுத்த புளுத்துக்கு கேரளாவோட போய் நான் போறேன் அந்த சரி 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 சரி. சொல்லு சொல்லு மீதி எடுத்துக்கிட்டீங்களா? அடுத்தது 9 மாங்கொத்து, 9 மாங்குத்து. ஏன் எல்லாமே 9 9 தான் வருமா? இல்லடா, ஒரு கலசத்துக்கு ஒண்ணு வைக்கணுமோ? சரி சரி. 9 நூலுகண்டு, 9 நூலுகண்டு. ஆமா. 9 கட்டிகள் போறோம், 9 கட்டி கல்புரம், கூதி பத்தி, ஊதி பத்தி, ஊதி பத்தின்னு சொல்றான். அதுல 9 9 நல்லா கணக்கு வச்சுக்கிட்டீங்களா? வச்சுக்கிட்டு 9 கலசத்துக்கும் எல்லாம் கணக்கு சரியா கணக்கு போச்சா? நேரா வந்துருச்சு. என்ன பண்ற தெரியுமா? நல்ல பெரிய இலையா போட்டு, ஒரு கலசத்துக்கு ஒவ்வொரு இலையா போட்டு, நல்லா பொன்னி அரிசியா, ஒவ்வொரு கலசத்துக்கு 3.25 கிலோ 3.25 கிலோ வைக்கணும். 3.25 கிலோ வச்சுடுறீங்களா? அப்புறம் என்ன பண்ற? 9 கலசத்துக்கும் இங்க பாரு, தேங்காயில வதம் வச்சாச்சு. சரி. பழத்துல ரஸ்தாலி பழம் ஒண்ணு. ஆமா, 9க்கு 9. பூம்பழம் ஒரு 9. பூம்பழம் 9. பூம்பழம் சொல்லிட்டு பூம்பழம் 9. மொந்தம்பழம் 9. மந்தம்பழம் 9. அடுத்தது இந்த நேந்திரம் பழம் இருக்கும்னா, நேந்திரம் பழம் அதுல 9. இதெல்லாம் வச்சு விட்டியா? மறுபடியும் என்ன பண்ண தெரியுமா? ஒரு கலசத்துக்கு 111 ரூபாய் ஒவ்வொரு கலசத்துக்கு வச்சிடணும். ஏன் 11 ரூபாய் வச்சா ஏத்துக்காதான்? இந்த கணக்கெல்லாம் சரி சரி 111 வச்சிடறேன். வச்சுடுறீங்களா? மறுபடியும் இந்த கலசத்தை போட்டு மூடுறதுக்கு நல்லா 475 ரூபாயில 3 கரை வச்ச அளவுக்கு ஒரு பட்டு வேஷ்டி ஒண்ணு எடுத்துட்டு வந்துடும். 3 கரை வச்சது. ஆமா. சரி, 475ல இதெல்லாம் போட்டு நானு இந்த ஓம குண்டாய நமகா, அக்கறை குண்டாய நமகா, இலக்கண்டாய நமகா அப்படின்னு சொல்றேன்னா, அம்மா புண்டம்பா இந்த மானம் கட்டவாளை அப்படி இல்லடா. இதெல்லாம் போட்டு மூடுறதுக்கு மந்திரம் சொல்லி விட்டு, சரி சரி, இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு மேலதான் இதெல்லாம் இதாவிடுது. சரி, நீ சொன்ன லிஸ்ட்ல வாங்கிட்டேன். சரி. ஆமா, என்ன கிழமை தேவசம் வருது எங்க அப்பனுக்கு? புதன்கிழமை வர்றது. புதன்கிழமை வருதா? ஆமா. சரி, இப்ப நீ சரியா மாட்டிக்கிட்டே. ஏண்டா? இங்க பாரு, என் அப்பன் செத்தது திங்கக்கிழமை. எப்படா இப்ப புதன்கிழமை தேவசம் வரும்? யாரா ஏமாத்துற? சொல்றது கேள்றா? நட்சத்திரம் மாறி விட்டுதோ. இங்க பாரு, எட்டி உதச்சுனா புடுக்கு தெள்ளி அடிக்கணும். போனவனே நட்சத்திரம் மாறி போச்சு, அதனால ஒரு நாள் அதான் தள்ளி வந்துட்டோம். ஒண்ணும் தப்பு இல்ல. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எதுக்கு வாசனம் நீ தேதியை மாத்தி சொன்ன? நட்சத்திரம் மாறி போச்சுன்னா நாசமா போனவன. இந்த மாதிரி எத்தனை ஊரை ஏமாத்தி ஒருதே இருக்குதான். என்னடா பாக்கலாமாடா? இங்க வர்றா. என்னடா? ஒரு பிராமணாளர்கிட்ட கைய வச்சீங்கன்னா 1000 காராம்பசம் பொண்ண பாவம் சேர்றது. அது சேர்ந்தாலும் சரி, என் அப்பனுக்கு அவஸ்தை மாத்தி சொன்னல. இங்க பாரு, ஒரே அப்பா அப்பி கொன்னே விடுவேன். தேதி ஏன்டா மாத்தி சொன்ன? இல்ல மாறி போச்சு. எதுக்கு பேசுற? என்னடா இது? இது பூநூல்ரா. இது என்ன பூல் நூலா? பூநூல். சரி, இதை எதுக்கு மாட்டிக்கிட்டு தெரியுற? எங்க ஜாதி வழக்கம் மாற்றுறது. சரி, இப்ப இத பூநூலாவது மயிர் நூலாவது பிச்சுட்டு விடுவேன். கிட்டு நல்லா சொல்றத வாங்கிக்கடா. எப்படி? இத பாரு, நான் நேக்கு மட்டும் கோபம் வராதுன்னு பாத்துறாத. கோபம் வந்துடும். வந்தா இங்க பாரு, இந்த பூநூல் எல்லாம் நீ தொட்டுட்ட. ஆமா. இங்க பாரு, வேற ஏதாவது நீ பண்றா, நீ பாத்துற. என்னடா பண்ணுவ? பாக்கலாம். நீ போறன்னு போகின்ற போது ஐயருக்கு சொல்லக்கூடிய அது அவர் பாருமா, செத்தவனுக்கு தவசம் பண்ண போயிட்டு இருக்கிறாரு. அதனால இது கெட்டதம்மா, கெட்டதே போயிட்டு நடக்குதுமா. எத்தனை சொன்னாலும் இந்த நல்ல தங்காய் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. என்னுடைய தாய் வீடு நான் போவது நிச்சயம். தேவி நல்ல தங்கா, இத்தனை கெட்டதை நீ சந்தித்தோம். என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போறேன்னே சொல்லிட்டு இருக்கிறான். நிச்சயமா என் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு 7 பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போறேன்னு போயிட்டு இருக்கிறேன். அப்படி 7 பிள்ளைங்க ஒரு பிள்ளை பறி போனா நான்
நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன சாமி? அடி உன சிட்டா பறந்து வந்து உன் சரத்தை அடிச்சிருவேன். எப்படி என்றால் இத்தனை சைனத்தை கண்டு நான் போகிறேன் மண்ணான்னு சொல்லி 7 பிள்ளைகளை கூட்டிட்டு போறேன். 7 பிள்ளைல ஒரு பிள்ளை பறி போனான்னு சொல்லி என் காதுல கேட்டா, சிட்டா பறந்து வந்து ஒரு சரத்தை அறுத்து விடுவேன், காகமா பறந்து வந்து உன்னை கண்ணந்தண்டமாக்கி விடுவேன். 7 பிள்ளைகள ஒரு பிள்ளை கூட பறி போகாத பாட்டுகள் தேவி. போயிட்டு எங்க பசியாத்தி தங்கச்சி பசி பசி துடிக்கிறாங்க, தம்பி துடிக்கிறாங்க. சாதம் ஒண்ணு விட்டு வருகிற தந்தையே அப்பா, நீங்களாவது 6 பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்க. சரி, கடைசியா பாரு எத்தனை ஆண் பிள்ளை பிறந்தாலும் சரி அப்பா மாதிரி பிறகுன்னு சொல்லுவாங்க. ஆனா பெண்கள்ல பிறந்தா தாய் செயலா பிறகுன்னு சொல்லுவாங்க. சரியப்பா, கடைசியா பிறந்த என் குணவதி என் செயலாவே பிறந்திருக்கிறாளே, என் பிள்ளை நான் எப்படி தேவியா எப்படி உங்களை நான் மறப்பேன்? தந்தையே மன்னா, நான் சிறு வயசு, நான் 5 வயசுல என் அப்பா முட்டை விட்டு வந்தவன் கையை பிடிச்சேன். ஆமா, இது நாள் வரைக்கும் என் அப்பா முட்டுக்கு வழி தெரியாது, தடம் தெரியாது. அதனால எங்களை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வந்து எங்களை தடை காட்டி விட்டுட்டு வாங்க சாமி. தேவியா போலாம். இதோ போகிற இந்த வழிதாம்மா உன் தந்தை வீட்டுக்கு போகக்கூடிய வழி. சரி, அதனால கண்ணே இன்னைக்கு பார்த்தோமோ இன்னைக்கு இந்த வழியாக நீங்க போறீங்க. இன்னைக்கு பார்த்த முகம் நான் என்னைக்கு பார்க்க போறனோ, என் பெற்ற என் செல்வத்தையும் மாலையத்தையும் தங்கா 7 பக்கு மாறி நான் விட்டு தனி பிரிச்சு போறேனே அப்படின்னு நீங்க அழுவ வேண்டாம். என் பிள்ளைங்க பசியாத்திட்டு வந்துடுற மாட்டான். என் பிள்ளைங்க பசி என்னால கண்ணுல பார்க்க முடியல. அதனால நான் போயிட்டு வரேன் சாமி. தங்கா தாய்க்கு பின்ன தாரம்னு சொல்லுவாங்க. என்னைக்கு மாலையிட்டு என் வீட்டுக்கு வந்து என் தாய் தந்தை மடிந்து விட்டார், என் தாய் தந்தை நான் மறந்து விட்டேன், உன்னையே என் மனைவிக்கு மனைவியாகும் தாய்க்கு தாயாகும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போயிட்டு வர அழுவாதிக்கு இன்னைக்கு விட்டு என்னை போகிறாயே தேவி, நானும் வந்து விடுவேன். நம்ம நாட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாம் யாரு ஆதரிப்பார்கள்? அதனால நான் நாட்டு மக்களை பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு எந்த குறையும் இல்லாம பிள்ளைகளை போய் காப்பாத்தி தேவி மன்னன போய் வாரு. என்னை விட்டு போறியம்மா, மன்னன போய் வாரு.
ரங்கா உன் பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு குறையும் நேராது அம்மா நான் போயிட்டு வரீங்களா சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க எப்படிமா நான் சொல்ல முடியும் கண்ணே அப்பா ஆ, தங்களை விட்டு நாங்கள் தனிப்பிரிந்து இருந்தாலும் ஆ, எங்கள் உடல் மட்டும் அங்கே இருக்கும் ஆ. எங்கள் உயிர்